வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு ஒரு சிறிய நினைவூட்டல் அண்ட் அவருடைய கவனத்திற்கு என்று வைத்துக்கொள்ளலாம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, திருச்சி பரப்புரையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசிய அந்த மைக் சரியாக வேலை செய்யலை. அப்போது அந்த குரல் மக்கள் அந்த ரசிகர்களுக்கு போய் சேரலை. நான் தொண்டர்கள்னு சொல்லலை, ரசிகர்களுக்கு போய் சேரலை, சரியாக கேட்கலை. உடனே கலைஞ்சு போயிட்டாங்க. இது அந்த நேரலையில் பார்த்தவர்களுக்கு தெரியும். இதே போன்ற விஷயம் இது இப்போ தான் நடந்துக்குதுங்க. ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு பேச்சு கேட்கல, அதனால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவர் இது சரி செய்யப்படும், மீண்டும் இவர் எப்படி எப்போது பேசுவார் என்ற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தவிப்பு அந்த கூடியிருந்த மக்களுக்கு இருந்தால் அவர்கள் நின்று கேட்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி கேட்கவில்லை. இது ஒன்றும் முதல் முறை அல்ல. இவருடைய மதுரை மாநாட்டிலே நான் நேரலையில் பார்த்துட்டு இருந்தேன். இவர் ஒரு ரேம்ப் வாக் அந்த இதில் நடந்து போய் திரும்ப போன உடனே கூட்டம் கலைஞ்சிடுச்சு. இவர் பேச்சை கேட்பதற்காக அமர்ந்திருந்தவர்கள் நிர்வாகிகள். அது இவர் பேச்சை கேட்குறதுக்கு இல்லை, அவங்களும் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா மைதானமே காலின் நாளைக்கு கேவலமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க. மதுரை மாநாட்டில் நடந்தது அப்படியே திருச்சியிலும் நடந்தது. இவர் வந்தார், மேலே ஏறினார், இவர் பேச ஆரம்பித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேச்சு கேட்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் பேச்சை கேட்பதற்காக காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் கலைந்து சென்றார்கள். இன்னமும் விஜய்க்கு அது புரியலை. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் அவரை அரசியல்வாதியாக மாறுவதற்கு மாற்ற இயலவில்லை, மாற்ற ஆற்றல் இல்லாதவர்கள். அதனால தான் இது மாதிரி அவருக்கு எழுதி கொடுக்குறது, பிளான் பண்ணுறது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி. ஒரு சினிமா படப்பிடிப்புக்கு போடுற திட்டம் தான் அவர் அரசியல் தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போடுறாரு. அவர் ஒன்றும் ஒரு தேர்தல் பிரச்சார பயணத்துக்கு போடுற மாதிரி தெரியல. முன் தயாரிப்புகள் வேண்டும். சும்மா அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் தேய்ந்து போவீர்கள். நான் இதாக சொல்லலை, நெகட்டிவாக சொல்லலை. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரசிகர்கள் தான் வந்தான், இனி அவனும் வரமாட்டான். அந்த பார்த்தீங்களா, கலைந்து போவதை கவனிச்சிங்களா? ரசிகர்கள் கலைந்து போவதை நீங்கள் கவனித்திருந்தால் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வீர்கள், அடுத்த கட்டத்துக்கு நகர்வீர்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.